சென்னை டு திருச்செந்தூர் வரீங்கன்னா இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் கடல்ல போய் குளிச்சுட்டு நாளைக்கண்ணில் போய் குளிக்கணுமா இல்லை நாளைக்கண்ணில் குளிச்சுட்டு வந்து கடலில் குளிக்கணுமா சொல்லி பல பேத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சிம்பிளா சொல்லிடுறேங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு வழியா திருநெல்வேலிக்கு வந்தாச்சுங்க. திருநெல்வேலிக்கு ஏன்டா வந்தான்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா திருச்செந்தூர் கோயிலுக்கு ட்ரெயினும் கிடையாதுங்க சென்னையிலேருந்து. அதுக்காக வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். இந்த விளாக் ஃபுல்லாவே, இந்த வீடியோ ஃபுல்லாவே திருச்செந்தூருக்கு எப்படி நம்ம போனோம், திருச்செந்தூருக்கு அங்கே போய் ரூம்னா எங்கெங்க நம்ம புக் பண்ணோம், அதுக்கான ரேட் என்ன, ஸோ இங்கே வந்து எவ்வளோ டிக்கெட் ஆச்சு, ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி நான் ஒரு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேங்க. திருச்செந்தூர் நிறைய பேர் வந்திருக்கலாம், நானும் வந்து இப்போ திருச்செந்தூர் வந்திருக்கேன். என்னோட விஷுவல்லையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்னென்ன காமிக்கிறனோ என்னென்ன பார்க்குறனோ அது உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்ஷன்லேருந்து லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் திருச்செந்தூருக்கு எல்லா பஸ்ஸுமே போகும். ஸோ இருக்கிறது நாங்கள் அன்டைமில் ஒரு சுற்றிட்டு போகிற ஒரு பஸ்ஸை வந்து பிடிச்சிட்டோங்க. தெரியாமல் பிடிச்சதுனால அந்த ஊரே சுற்றிட்டு போச்சு. நீங்கள் தெளிவாக கேட்டு ஸ்ட்ரைட்டாக திருச்செந்தூருக்கு போகிற பஸ்ஸை வந்து பிடிச்சிக்கோங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஒரு வழியாக நம்ம திருச்செந்தூர் வந்துட்டேங்க. இதுக்கு முன்னாடி கிளிப்பில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜங்ஷனில் இறங்கினது. ஸோ ஜங்ஷன்லேருந்து உடனே வந்து திருச்செந்தூருக்கு பஸ்ஸுனா கிடையாதுங்க, ஸ்ட்ரெயிட் பஸ்ஸுங்கன்னா கிடையாது. நான் நைட் நேரத்தில் வந்தேன். நைட் ஒரு 11 மணி ஆயிடுச்சு. ஸோ 11 மணிக்கு வந்து ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு லோக்கல் பஸ் இருக்கும். அங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் தான் உங்களுக்கு திருச்செந்தூருக்கான பஸ்ஸு கிடைக்கும். இல்லை நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க, ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்குனா வந்துட்டீங்க, 4 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரையும் லோக்கல் ஜங்ஷன் தான் இருக்குது. அன்டைம் ஆயிடுச்சுன்னா, நைட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் திருச்செந்தூருக்கு போய் பஸ் ஏறுற மாதிரி தான் இருக்கும். திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு தனியாக ஒரு பஸ்ஸுனா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுங்க. ஸோ அந்த 2 மணி நேரத்துக்கு இந்த பஸ் சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 55 ரூபாக்குள்ளே வாங்குறாங்க. நான் வந்து 50 ரூபா கொடுத்தேன். இங்கே வந்து நான் வந்து சேர்றப்போ விடிய காலத்தில் ஒரு 1:30 2 மணி ஆகிடுச்சு. ஏன்னா சில பஸ்ஸுங்கள் வந்து ஊரை சுற்றி வருது, சில பஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே திருநெல்வேலி டு திருச்செந்தூர்னு வருது. நீங்கள் பார்த்து ஏறுங்க, ஸ்ட்ரைட்டாக போதா இல்லை ஊரை சுற்றி போதான்னு சொல்லி. நாங்கள் தெரியாமல் ஊரை சுற்றுற மாதிரி ஒரு பஸ் ஏறிட்டோம். பயங்கரமான ஒரு டென்ஷன், பயங்கரமான ஒரு சுற்றிட்டாரு. லேட் ஆகிடுச்சு, இன்னொன்று பயங்கரமாக டயர்ட் ஆகிடுச்சு. சரி இப்போன்னு சொல்லி வந்து இறங்கிட்டோம். இறங்கினவனே யார் யாருன்னா திருச்செந்தூருக்கு வரீங்களோ ஃபஸ்ட்டு மெயினு நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இல்லை கொஞ்சம் தங்கிட்டு உங்களோட ரெஸ்ட்டு ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் எடுத்துகிட்டு நீங்கள் போய் கடலில் போய் குளிக்கிறது பெட்டர்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஐதீகம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேங்க. மேபி நிறைய பேர் இங்கே வந்து திருச்செந்தூருக்கு வந்துட்டு போயிருக்கலாம். அப்போ இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் வேறு என்னென்னா பண்ணணும் சொல்லி. என்கிட்ட வந்து என்னோட பெரியவங்க சொன்னது என்னென்னா, கொஞ்ச நேரம் அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடல் மண்ணில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடலில் போய் குளிச்சுட்டு திருப்பியும் போய் நாளைக்கண்ணில் போய் குளிக்கிறது தான் ஐதீகம். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் தொடச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாமி போய் பார்த்துட்டு நீங்கள் கிளம்புறது அது உங்களோட விஷயம். இல்லை வேறு ஏதாவது கடைக்கு போகிறா உங்களோட விஷயம். என்னோடய ப்ரொசீஜர் இதுதான் சொல்லி சொன்னாங்க. நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து என்னென்னா இங்கே கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே வந்து இப்போ டைம் காலையில் 4 மணி. டேட் என்னென்னா ஜூன் 18 ஜூன் 18 காலையில் 4 மணிக்கு நீங்கள் பார்க்குற கூட்டம் பாருங்கள். வார நாட்கள்லேயே வந்து அவ்வளோ கூட்டங்கள் இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் நாளைக்கண்ணில் போய் குளிக்கிறதுக்கு முன்னாடி கடலில் போய் குளிக்க தான் போகிறோம். ஸோ கடலில் குளிக்கிறது கூட நம்ம ஈஸியாக குளிச்சிடலாம். ஆனால் நாளைக்கண்ணில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ க்யூ இப்போயே நிற்கிது. காலையில் 4 மணி நான் சொல்கிறேன். 4 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் க்யூவில் நிற்பாங்க. 1000 பேருக்கு மேலே நிற்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே வந்து நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் அங்கே க்யூ அவ்வளோ நிற்கிது. உங்களுக்கு டைம் இருந்தால் முன்னாடியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நிற்க வச்சு நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் அவரை வந்து குளிக்கிறதுக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி தான் மாற்றி அனுப்புகிறோம். செட்டாக ஃபேமிலியாக வந்தால் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்தால். நாளைக்கண்ணோட சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். நாளைக்கண் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இது சுற்றி கடல். திருச்செந்தூரே ஒரு கடல் மயப்பட்ட ஒரு இடம். ஸோ அப்போ இருக்கிறப்போ ஃபுல்லாகவே உப்பு தண்ணி இருக்கிறப்போ நாளைக்கண்ணில் மட்டும் அந்த ஒரு ஊட்டில் மட்டும் நல்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தண்ணியை சுவைச்சு பார்த்தா அவ்வளோ சுவையாக இருக்குமாம். அதுக்கான காரணம் நம்ம முருகப்பெருமாள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரசம்ஹாரம் வந்து முடித்த உடனே படை வீரர்கள்லாம் வரப்போ, தான் படையோட கூட்டு வரப்போ முருகர் வந்து ஓகே நம்ம படை வீரர்கள்லாம் வராங்க, சுற்றி உப்பு தண்ணியாக இருக்குது, அப்போ குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு எங்கே போவாங்க வீரர்கள் அப்படின்னு கேட்குறப்போ தன்னோட வேளால் முருகப்பெருமாள் வந்து தரையில் வந்து குத்துறப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கிணறாக ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து ஒரு 4 கிணறாக வந்து உருவாக்கி அந்த இடத்துல மட்டும் நல்ல தண்ணியை வந்து வர மாதிரி முருகப்பெருமாள் வந்து ஒரு அருள் பாதிச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிணறு தான் இந்த 4 கிணறு. இங்கே வந்து 4ங்கிறது ஒரு அளவுகோலை வச்சு தான் பேசுவாங்க. ஸோ ஒரு அளவில் தான் அது உள்ளே போக முடியும். ஸோ அதனால தான் இப்போ வந்து என்னென்னா ஒரு மனுஷ அளவு தான் உள்ளே போக முடியும். அது ஒரு அளவுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் 4ங்கிற அர்த்தத்துக்கு அதுதான் மீனிங்.
அளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அளவு கிணறும்பாங்க. ஸோ அதுதான் நாளி கிணறுன்னு சொல்லி நாளளவில் வந்து இப்போ வந்து பயங்கரமான ஃபேமஸாக போயிட்டுருக்கு. முக்கியமாக பல பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கடலில் போய் குளிச்சுட்டு நாளிக்கிணறில் போய் குளிக்கணுமா, இல்லை நாளிக்கிணறில் குளிச்சுட்டு வந்து கடலில் குளிக்கணுமான்னு சொல்லி பல பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சிம்பிளாக சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு கடலில் குளிக்கணும், அப்புறம் நாளிக்கிணறில் குளிக்கணும். அடுத்தது இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். ஸோ அந்த விநாயகர் கோயிலை கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து முருகப்பெருமாளை போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஐதீகம், ஒரு வரலாறு இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி தோணுதோ, ஏன்னா இப்போ வரக்கூடிய அவசரத்தில் ஒரு 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 ரஷ்ஷான டைமில் நீங்கள் வந்து ஒரு கூட்ட நெரிசலில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது டைம் கிடைக்குதோ அதுதான் எல்லாம் பண்ணுவாங்க. பட் இதுதான் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து இந்த வீடியோவில் அடுத்தடுத்த கிளிப்பிங்ஸ் தான் காமிக்கிறேங்க. இங்கே நாங்கள் ரூம் எடுத்து தங்குறோம். அந்த தங்கின ரூமை வந்து எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொன்று அந்த ரூமோட ரெண்ட் எவ்வளோ, அந்த ரூமுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்தோம், ஒரு நாள் வாடகை எவ்வளோ, அதுவுமே என்னென்னா தமிழ்நாடோட ரூம் தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரெடி பண்ண ரூமு தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கான ரேட் எவ்வளோ, அட்வான்ஸாக நாங்கள் எவ்வளோ கொடுத்தோம், அதுக்கோட ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நாளிக்கிணறோட கதைகள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறதுனா, நாளிக்கிணறை வந்து எப்படி மாற்றி வச்சுருக்காங்க. பயங்கரமாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நான் அங்கே கடலில் போய் குளித்தது 4 மணிக்குங்க. இப்போ வெளியே வந்து நாளிக்கிணறுலேருந்து வெளியே வந்து 5:30 மணிக்கு. கூட்டம் பாருங்கள், அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2000 பேர் பக்கம் காலையில் 5 மணிக்கு இருக்காங்க. அதுவும் என்னென்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, வார நாட்கள்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா அப்போ வார கடைசியில் நீங்கள் பிளான் பண்ணி பார்த்துவாங்க. உண்மையாக சொல்லணும்னா நாளிக்கிணறு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை ஃபோட்டோவாக நான் உங்களுக்கு போடுறேன். அந்த ஒரு நாளிக்கிணறோட வீடியோவும் இப்போ வந்து பயங்கரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கியூ ஃபார்ம் பண்ணி, அதாவது ப்ராப்பராக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணுறப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. திருச்செந்தூர் கோயிலை வந்து இப்படி வந்து ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திருப்பதி கோயில் மாதிரி மாற்றின ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. நாளிக்கிணறில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து பார்த்துட்டு முருகரோட அருளை வந்து பெற்றுட்டு போங்க. காலையில் எல்லாத்தையும் குளிச்சுட்டு நாளிக்கிழமை பார்த்துட்டு நாங்கள் இங்கே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். நாங்கள் இப்போ போகிறது 100 ரூபா தரிசனம் தான். ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்களா புது தரிசனத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ காலையில் அவ்வளோ கூட்டம் இருக்கிறப்ப நம்ம அப்படி போகலாமான்னு சொல்லி யோசித்தோம். இல்லை வேணாம், நம்ம 100 ரூபா டிக்கெட்லேயே போகலாம். ஏன்னா நமக்கு வந்து ஈவினிங்குள்ளே நம்ம வந்து பஸ்ஸுக்கு போயாகணும்னு சொல்லி நாங்கள் வந்து பஸ்ஸு கிளம்புறதுக்காக 100 ரூபா டிக்கெட்லேயே போனாங்க. ஆனால் 100 ரூபா டிக்கெட்டே பயங்கர கூட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்யூவில் நின்று, அதாவது வெளியிருந்தே க்யூவில் நிற்கிறது. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த ஃபேன் காற்று, பன்னீர் தண்ணினா ஒரு மாதிரி போட்டு ஜாலியாக இருந்துச்சு. க்யூவில் நிற்கிறதுக்கும் ஒரு மாதிரி டயர்டானா இல்லை. பட் போக போக ஆனால் சாமி பார்க்குறதுக்கு பக்கத்தில் போகிறப்ப கால் வலி பயங்கரமாக எடுத்துக்கிச்சுங்க. ஸோ நீங்களும் வரப்போ பார்த்து வாங்க. ஸோ சைட்லேயே நம்ம நிற்கிறப்ப ஆனால் அங்கே மயில், கோழி, அப்புறம் யானைலாம் இருந்துச்சு. ஸோ இந்த யானை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான யானை சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் கண்டிப்பாக கோயில்னால் போகிறீங்கன்னா இந்த அழகான யானையை பார்க்காம வந்துடுறாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. நாங்களுமே வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி நினச்சோம். பட் நாங்கள் யதார்த்தமாக வந்து க்யூவில் நிற்கிறப்போ அந்த பக்கம் வந்து ரெஸ்ட் எடுக்க வந்தாங்க. ஸோ காலையிலே எல்லாம் சாப்பிட்டு ரெடியாகி குளிச்சுட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு இங்கே வந்து உள்ளே வந்து சென்ட் பண்ணுறாங்க. இப்போதாங்க சாமி பார்த்து வெளியே வந்தோம். ஸோ ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. அதுவும் வியாழக்கிழமை, வார நாட்கள் வந்து பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்குது. சரி கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினச்சி பார்த்தா கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் புதன்கிழமை, வியாழக்கிழமை வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க. என்னோட குட்டி குட்டி விளாக்ஸில் இந்த திருச்செந்தூர் விளாகில் வந்து நான் வந்து திருச்செந்தூரில் எங்கே ரூம் எடுத்தேன், அப்போ என்னென்னா நம்ம வந்து அந்த ரூமுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். இன்னொன்று இங்கே வந்து தரிசனம் வந்து கூட்டமாக இருக்கா இல்லைன்னு சொல்லி எல்லாமே வந்து சொல்கிறது தான் இந்த வீடியோ எடுத்தேன். முக்கியமாக வந்து இங்கே வந்து ரூம் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று நான் ரூம் வந்து நான் கடைசியில் காமிக்கிறேங்க. என்னென்ன ரூம்ஸ் நாங்கள் எடுத்தோம், நான் ஏசி எவ்வளோ, ஏசி எவ்வளோன்னு சொல்லி நான் எல்லாமே காமிக்கிறேன். இங்கே வந்து 100 ரூபா டிக்கெட்டுக்கு தரிசனத்தை வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து பொது தரிசனம், ஃப்ரீ தரிசனம் போகணும்னு நினச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஆயிருங்க. ஏன்னா நாங்கள் 100 ரூபா கொடுத்து போய் 3 மணி நேரம் ஆச்சுங்க. காலையில் 6 மணிக்கு போனோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆச்சு. பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்குது. இன்னொன்று வந்து இன்னுமே வந்து அங்கங்கே பாலிடிக்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. லஞ்சம் வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க. பட் அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு வந்து நம்ம மக்களுக்காக, நம்ம லவுண்ட் லவ் மீடியாக்காக என்னன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ் திருச்செந்தூர்ல வந்து நிறைய பேர் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. காமிக்காத விதத்தால என்ன காமிக்குன்னு பார்த்தா எல்லாமே காமிச்சிட்டாங்க. எனக்கு என்னன்னா என்னோட டிவோஷனல் ட்ரிப் வந்து உங்க கூட சேர்ந்து பண்ணணும்னா இந்த ஒரு வீடியோவே எடுத்தேன். இது தொடர்ந்து லாஸ்டா வந்து இந்த ரூமுக்கு எவ்வளோ ஆச்சு, அந்த ரூம் எப்படிதான் இருக்கு, அது நம்ம தமிழ்நாடு தேவஸ்தானத்தோட ரூம்ஸ், அது கவர்மெண்டோட ரூம்ஸ் வந்து எவ்வளோ டீசெண்டா இருக்கு, நீட்டா இருக்குன்னு சொல்லி காமிக்கிறது தான் இந்த வீடியோ நான் போட்டேன். இப்போ க்ரௌட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க சுத்தி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படி காமிக்கங்க.
இங்கே பாருங்க, அதுவும் வார நாளில் வியாழக்கிழமை இவ்வளோ கூட்டம் இருக்குங்க. ஜேன்னு இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் பார்த்து பிளான் பண்ணிட்டு பொறுமையாக வாங்க. உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா உங்கள் ஃபேமிலியோட இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் எங்களோட லெவன்ல சார்பாகும் முருகர் அருள் எப்பயுமே கிடைக்கும். ஸோ அடுத்த ஒரு கிளிப்புக்கு போயிட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்க. உள்ள வந்து எப்படின்னா இருக்கு, ரூம் எப்படா இருக்கு, இந்த ரூமோட ரேட் எவ்வளோ, ஏசி எவ்வளோ, நான் ஏசி எவ்வளோன்னு சொல்லி இந்த வீடியோட கடைசியில் அடுத்த கிளிப்ல நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து தவறாமல் இந்த வீடியோவை பாருங்க. இந்த ரூமுக்கான ரேட் எவ்வளோப்பா, எப்படி அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருமே நினைக்கலாம். இந்த வீடியோட கடைசியில் அதுக்கான ரேட் நான் சொல்கிறேங்க. நீங்கள் இதை புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ரிசப்ஷன்லேயே கெட்டு தருவாங்க, மறக்காமல் வாங்கிக்கோங்க.